கமர்ஷியல் எலமெண்ட்டையும் கம்யூனிசத்தையும் சேர்த்து கொடுக்க முயற்சி பண்ணி கலந்து ஒரு கலேபரமா பிறந்த குழந்தை தான் ரெட்ரோ. குழந்தைய நம்மளே தூக்கி வளர்க்கலாங்க அப்படின்னு சொல்லி தூக்கி வளர்க்குறாங்க. அந்த குழந்தை தான் சூர்யா. பார்த்தா லவ் வளர்ந்தது. இவருக்கு எப்படி சிரிக்க கூட தெரியாது, இவனுக்கு எப்படி லவ் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்க. அதை எடுத்துட்டு போய் இவர் ஒழிச்சு வச்சிருவாரா. எல்லாரும் வந்துட்டு அப்படி அமைதியா இருக்கணுமா. சரிப்பா நீ போய் உன் இல்லற வாழ்க்கை இன்பமா இரு அப்படி பண்றது, சண்டை போடுறது, கேங்ஸ்டரா இருக்கிறதுலாம் பிடிக்காதான். ஆனா அதுல ஒருத்தனை தான் லவ் பண்ணுவேன், அதை நீ விட்டுட்டு வரணும் சரியா. வந்துட்டே இருப்பானுங்க அடிக்கிறதுக்கிட்டே. எங்க இருந்தா வரீங்க, எத்தனை டீம் தானே வருவீங்க, மொத்தமாவது வந்து தொலைங்கடா, அடிச்சுட்டு நான் சாகுறேன். ஃபுல்லா ஒரு படம் மாதிரி இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல வேற வேற படம் பாக்குற மாதிரியே ஒரு ஃபீலிங்கா தான் இருக்கு. கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல சூர்யா, பூஜா ஹெச் போன்ற பலர் நடிச்சிருக்கக்கூடிய ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் ஆரம்பிக்கும் போதெல்லாம் நல்லாதான் ஆரம்பிக்குது. அதாவது தூத்துக்குடியிலேயே ஒரு பெரிய வில்லன் இருக்காரு, அவருக்கு குழந்தையே கிடையாது. அவங்க ஒய்ஃப் ஒரு இடத்துல பாக்குறாங்க, அவங்க கிட்ட வேலை பார்த்த ஒருத்தவங்க வந்துட்டு இறந்துடுறாங்க. அந்த இடத்துல ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய நம்மளே தூக்கி வளர்க்கலாங்க அப்படின்னு சொல்லி தூக்கி வளர்க்குறாங்க. அந்த குழந்தை தான் சூர்யா. ஸோ இதை தொடர்ந்து அவர் பார்த்தா சிரிக்கவே மாட்டேங்கிறாரு, எப்போ பார்த்தாலும் உருன்னே இருக்காரு. ஸோ என்ன பிரச்சனையா இருக்கும்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அது அப்படியே போகுது. அப்பாவுக்கு இவர் மேல பாசமே இருக்க மாட்டேங்குது. நான் அப்பான்னு கூப்பிட்டா உனக்கு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஒரு இடத்துல அவர் உயிரை இவர் காப்பாத்துறாரு. அதுக்கப்புறமா உன்னை மகனா நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மகனா ஏத்துக்கிட்டாங்க, என்னோட உயிரை காப்பாத்தி ஒருத்தன் வரா இல்லையா. இப்படி சீன் வச்சாலே என்ன ஆகும், கடைசியில அவன் உயிருக்கே ஆபத்தா இருக்கிறது இவன் தான்ங்கிற மாதிரி வந்து முடிக்கும்ல. ஸோ அந்த மாதிரிதான் கதை மூவ் ஆயிட்டு இருக்கு. ஒரு சுச்சுவேஷன்ல பார்த்தா லவ் வளர்ந்தது. இவருக்கு எப்படி சிரிக்க கூட தெரியாது, இவனுக்கு எப்படி லவ் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்க. சின்ன வயசுல ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அந்த ஒரு இன்சிடென்ட் ஒரு 10 நிமிஷம் தான் ஒரு பிள்ளைய பார்த்துருப்பாரு. அதுக்கடுத்து ஒரு 20 வருஷம் கழிச்சு அந்த பிள்ளைய மறுபடியும் பார்ப்பாரு. உடனே லவ் வந்துடும், உடனே கல்யாணம் பண்ணிக்குவாங்க. எப்படிரா அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். ஸோ அப்படி கல்யாணம் பண்ணிக்க போகும்போது இந்த எல்லாத்தையும் நான் விட்டுடுறேன், இந்த சண்டை கிண்டை எல்லாத்தையும் நான் விட்டுட்டு ஒரு புத்தர் மாதிரி உங்ககிட்ட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஆனா அது நடக்குமான்னு கேட்டா நடக்காது. ஏன் நடக்காது, இப்படி போறவங்க சும்மா போகணும்ல. நான் சும்மா போக மாட்டேன், எவனாவது ஒருத்தன் என்னை தேடி வரணும், என்னை நச்சரிக்கணும், என்னை மறுபடியும் சண்டை போட கூப்பிடணுன்றதுக்காகவே ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணிட்டு போவோம்ல. அந்த மாதிரி சம்பவம் தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தன்னுடைய அப்பாவே வந்து ஒரு கடத்தல்ல ஈடுபட்டு இருக்கும் போது அந்த பொருளை தூக்கி ஒளிய வச்சிடறாரு. நான் ஒளிய வச்சிட்டேன், அது உனக்கு தேவையில்லாது, அது ரொம்ப தப்பான விஷயம், நான் போய் சந்தோஷமா இருக்க போறேன், என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சரியா அப்படின்ட்டு போவாரு. எவன் வந்து சும்மா இருப்பான். அதுவும் அரசாங்கம்லாம் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மேட்டர்ல வந்து அதை எடுத்துட்டு போய் இவர் ஒழிச்சு வச்சிருவாரா. எல்லாரும் வந்துட்டு அப்படி அமைதியா இருக்கணுமா. சரிப்பா நீ போய் உன் இல்லற வாழ்க்கை இன்பமா இரு அப்படின்ட்டு. அது எப்படி முடியும். அதனால மறுபடியும் அவர் வந்து இவரை தேடி வராங்க, மறுபடியும் லவ் பிரியறாங்க. இவரை போய் அடிக்கிறாரு, நீ அடிச்சுட்ட அதனால வந்து நான் அவங்க கூட இருக்க மாட்டேன், நான் அவனை எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வர சொன்னேன்னு இவரு போஸ்ட் போறாங்க. இவங்களை ஜெயிலே இருக்கிற சூர்யா பல வருஷங்கள் கழிச்சு பூஜாஜி எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிருது. ஸோ அவங்கள பார்க்க போறாங்க. அங்க போய் மறுபடியும் ஒரு சண்டையாவது மறுபடியும். எனக்கு என்ன ஒரு பெரிய டவுட் அப்படின்னா, குட் பேட் அகில சொன்ன மாதிரியே குட் பேட் அகில எப்படி த்ரிஷா வந்து நான் ரொம்ப லாஃபுல்லா இருப்பேன், எனக்கு வந்து சட்டம் நேர்மை அப்படின்னு இருக்கேன், போய் ஒரு கேங்ஸ்டர் லவ் பண்றான். இங்கேயும் அதே மாதிரிதான், எனக்கு அமைதியான வேணும், நிம்மதியா இருக்கணும், அடிகள் எல்லாம் இருக்கக்கூடாது, ரொம்ப சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுற பிள்ளை எதுக்கு அடிதடியில இருக்க ஒருத்தனை லவ் பண்ணுவோம். எல்லாம் இந்த அந்த மீன்ஸ் போகும்போதெல்லாம் திட்டிக்கிட்டு இருப்பேன், கேர்ள்ஸ் ஆல்வேஸ் லவ், இந்த கஞ்சா குடிக்கீஸ்னும் போதெல்லாம் எப்படிதான் அப்படி லவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பேன். அதை வந்து அப்படியே படமா எடுத்து வச்ச மாதிரி எல்லாரும் வந்து பெண்களுக்கு வந்து இந்த ஃபைட் பண்றது, சண்டை போடுறது, கேங்ஸ்டரா இருக்கிறதுலாம் பிடிக்காதான். ஆனா அதுல ஒருத்தனை தான் லவ் பண்ணுவேன், அதை நீ விட்டுட்டு வரணும் சரியா அப்படின்னா என்னன்னே புரியல. திடீர்னு இந்த படத்தை பாக்குறதுக்கு வந்து புஷ்பா 2 மாதிரி இருந்தது. ஏன்னா அதெல்லாம் போட்டு வந்துட்டே இருப்பானுங்க அடிக்கிறதுக்கிட்டே. எங்க இருந்தா வரீங்க, எத்தனை டீம் தானே வருவீங்க, மொத்தமாவது வந்து தொலைங்கடா, அடிச்சுட்டு நான் சாகுறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ சண்டைகள் இருக்கு, மாத்தி 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 ஒவ்வொரு டீமா வந்துகிட்டே இருக்கானுங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த ஜிகர்தண்டா டபுள்எக்ஸ்எல்ல வர மாதிரி அந்த மலைவாழ் மக்கள் அவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி திடீர்னு இருக்கு. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒரு படம் மாதிரி இருக்கு, செகண்ட் ஹாஃப்ல வேற வேற படம் பாக்குற மாதிரியே ஒரு ஃபீலிங்கா தான் இருக்கு. ஓகே, அப்ப இந்த படத்துல பாக்குற மாதிரி நல்ல விஷயம் அப்ரிஷியேட் பண்றதுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் சினிமாட்டோகிராஃபி. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸுக்கு ஒரு ஷாட் இருக்கும், அது ரொம்பவே சூப்பரா இருக்கும். என்னன்னா ஒரு ஃபைட் சீக்வன்ஸையே நான் சிங்கிள் ஷாட்டா வைக்கிறேன்றது வேற, இல்ல ஒரு பாட்டை நான் ஃபுல்லாவே சிங்கிள் ஷாட்டா வச்சு இது பண்ணிடுறேன்றது வேற, ஒரு எமோஷனலை வந்து ஒரே ஷாட்டா வச்சு நான் வைக்கிறேன்றது வேற. பட் 15 மினிட்ஸுக்கு அதில் வந்து ஒரு கான்வர்சேஷன் இருக்குது, டான்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து எமோஷனல் சீக்வன்ஸ் இருக்குது,
இதுக்கு எல்லாமே இருக்கு. முக்கியமா மெயினா அந்த 15 மினிட்ஸ்ல சூர்யாலாம் பார்க்கும்போது எப்படிடா நீ பாட்டு டயலாக் பேசுற, கீழே இறங்கி வர, டான்ஸ் ஆடுற அண்ட் இந்த மாதிரிலாம் நடக்குது எப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த 15 மினிட்ஸ் வொர்த் வாட்சிங். அதே மாதிரி நிறைய சீன்ஸுக்கு வச்ச ஃப்ரேம்ஸ் எல்லாமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இந்த ஒரு 15 மினிட்ஸ்க்காகவும் இந்த சீன்ஸ்க்காகவும் போய் படத்தை பார்க்கணும்னு கேட்டால், நீங்கள் சினிமாட்டோகிராஃபராக ஆகணும்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் எனக்கு யூஸ் ஆகும், இல்லை வந்து நான் வந்து சினிமாவில் ரொம்ப ஈடுபாடாக இருக்கேன், இந்த ஃப்ரேம்ஸு சீன்ஸு அதை வந்து எப்படி எடுக்கிறாங்க இதெல்லாம் வந்து நான் அப்சர்வ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்காகவே படத்தை போய் பார்க்கலாம். மற்றபடி இந்த படத்தை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, கமர்ஷியல் எலமெண்ட்டையும் கம்யூனிசத்தையும் சேர்த்து கொடுக்க முயற்சி பண்ணி கலந்து ஒரு கலேபரமாக பிறந்த குழந்தை தான் ரெட்ரோ. கார்த்திக் சுப்ராஜை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, படம் எடுக்கிறதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம க்ளீஷே பேட்டர்னாக இருக்காது, எப்போவுமே நம்ம பார்க்குற பேட்டர்னாக இருக்காது. பட் எப்போவுமே பார்க்குற பேட்டர்ன் நம்ம வித்தியாசமாக கொடுக்குறேன்னு அதை நல்லா கொடுக்கலனாலும் நம்மளால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இல்லையா. அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய ஆளும் வர்க்கம், அதாவது அரசாங்கமோ இல்லை வந்து கேபிட்டலிஸ்டோ பண்ணுற தவறுகள் எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு இடத்துல சுட்டி காட்டிடுவாரு. கண்டிப்பாக அது ரொம்ப நல்ல விஷயம் தான். பட் அதை வந்து நம்ம டெலிவர் பண்ணுற விதமாக டெலிவர் பண்ணால் தான் பெட்டராக இருக்கும். நான் கமர்ஷியலையும் ஃபோக்கஸ் பண்ணுறேன், இதையும் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேலன்ஸ் பண்ண முடியாமல் ரொம்ப மெஸ்அப் ஆயிடுச்சு இந்த படம் அப்படின்ட்டு தான் சொல்லணும். அண்ட் டியூரேஷன் ரொம்ப 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 பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. முக்கியமாக சூர்யாவை பற்றி சொல்ல வந்துட்டேன். சூர்யாவை பற்றி எடுத்துக்கிட்டோன்னா அவருடைய ஆக்டிங்கில் மெயினாக அவர் சிரிக்கிற மாதிரி, அவர் சிரிக்க ட்ரை பண்ணுற மாதிரியான ஒரு சீன்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஆனால் அந்த 15 மினிட்ஸ் சீக்வன்ஸ் சொன்னாங்க இல்லையா, அந்த சிங்கிள் ஷாட்லேயுமே ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அந்த சூர்யா விக்ரம் எல்லாம் பார்க்கும்போது அதுதான் தோணும், அவங்க எல்லாருமே நிறைய எஃபர்ட் போடுறாங்க. பட் படமாக அது ஹிட்டாக இருக்குதா இல்லை வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டால், கொழாடியில் உருண்டு என்ன பண்ண கோயில் வாசலில் உருண்டமேன்ற மாதிரி கொஞ்சம் படங்கள்லாம் ஓடாம தான் இருக்கு. அவங்க எஃபர்ட் போட்டாலும் படத்துல மற்ற எலமெண்ட்ஸும் கரெக்டா இருக்கணும் இல்லையா, அந்த எலமெண்ட்ஸ்லாம் கரெக்டா இல்லாம படம் ஓட மாட்டேங்குது. இந்த படமும் அப்படிதான் போகும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க ரெட்ரோ படம் பார்த்தீங்களா, இல்லாட்டி டூரிஸ்ட் ஃபேமிலியே எனக்கு போதும் பான்ட்டு போய் அதை பார்க்க போறீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி அடுத்து ஏதாவது படம் வந்துச்சு அப்படின்னா என் கையில காசு இருந்ததுன்னா போய் பார்த்துட்டு வந்து ரிவ்யூ போடுறேன். பை பாய்.